ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மா. இன்னைக்கு நாம் விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமாக செய்யக்கூடிய பிடிக்கொழுக்கட்டை சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் கடையில் வாங்கின அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். வெல்லம் பாரிஸ் ஜாகரி எடுத்துக்கிறேன். இது மண் தூசி இல்லாமல் இருக்கும். ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவையும் வெல்லத்தையும் அளந்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 3/4 டம்ளர் பொடிச்ச வெல்லம் அளந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மைதா எடுத்து அரிசி மாவோட கலந்துக்கிறேன். மைதா சேர்க்கறதால கொழுக்கட்டை இன்னும் சாஃப்டா இருக்கும். அடுத்து ஒரு பேன்ல நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பருப்பு ஃப்ரை ஆனதும் துருவுன 5 டேபிள் ஸ்பூன் தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மாவு அளந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய் 5 பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3/4 டம்ளர் பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா கெட்டி வெல்லத்தை பொடி பண்ணி ஒரு பவுலில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் வெல்லத்தை போட்டு வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது போல ஒட்டாம வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஆறுனதும் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி இது போல விரலால அழுத்தம் கொடுத்து எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் வாழை இலை வச்சு எல்லாத்தையும் இது போல் பரவலாக அடுக்கி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா பிடி கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be happy, friends.